வீரன் பகுதி 4. மாயம் நிறைந்த தீவு. அப்போது ஒரு இளைஞன், சரி இவ்வளவு பிரச்சனை இருக்கு, போகணும்னு துடிக்கிற, அப்படி அங்க போய் எதுவுமே கிடைக்கலனா அப்புறம் என்ன செய்யறது என்று கேட்டான். அதற்கு விதன், எனக்கும் நிச்சயமா தெரியல, ஆனா அங்க இருக்கிற ஏதோ ஒன்று நம்மளை நிச்சயம் காப்பாத்தும்னு என் மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டு இருக்கு, அதை கண்டுபிடிக்க தான் நான் போறேன் என்றான். விதன் சொல்லும் ஒவ்வொரு விஷயமும் அங்கிருந்த அனைவருக்கும் கட்டுக்கதை போல இருந்தது. பலர் நம்பினாலும் சில பேர் அவனை நம்பாதது போலவே இருந்தனர். இப்போ இவங்களை நம்பி இங்க மட்டும் விட்டுட்டு நாம் போனா மற்றவங்க ஏதாவது தப்பு செஞ்சா அது எல்லாருக்கும் பெரிய பிரச்சனையை இழுத்துட்டு வந்துடும் என்று அவன் யோசித்தான். அப்போது திடீரென்று அந்த மலையின் உச்சியில் ஏதோ தக்கி முக்கி சத்தம் கேட்டது. அந்த சத்தத்தை கேட்டு அனைவரும் திடுக்கிட்டனர். விதன் கூறியதை நம்பாதவர்களும் இப்போது நம்பும் அளவுக்கு அங்கு ஒரு பயங்கரமான வித்தியாசமான குரல் கேட்டது. அதை கேட்ட விதன் அங்கிருந்த அனைத்து மனிதர்களையும் பார்த்து, உங்க பக்கத்துல இருக்கிறவங்க யாராவது இப்போ இல்லாம இருக்காங்களான்னு பாருங்க என்றான். ஏன் தம்பி, என்னாச்சு என்று அவர்கள் கேட்டனர். இல்ல, கொஞ்சம் பாருங்க, நான் சொல்றேன் என்றான். அனைவரும் ஒருவரை ஒருவர் பார்த்தனர். இல்லையே, எல்லாருமே இருக்காங்களே என்றான் ஒருவன். அதை கேட்ட விதன் மலையை பார்த்து, இல்ல, நம்ம வந்திருக்கிறது எப்படியோ அதுங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு எனக்கு தோணுது என்றான். அதை கேட்டு அங்கிருந்தவர்கள் அனைவரும் பதட்டமாக, என்ன தம்பி சொல்ற, நம்ம எல்லாருமே இங்கதானே இருக்கோம், அப்புறம் எப்படி என்றனர். விதனின் பார்வை அங்கிருந்த அனைவரையும் நன்றாக ஆராய்ந்தது. ஏதோ நடக்குது, ஆனா அது என்னன்னு தெரியல, இந்த ஆவி பேய்களுக்கு இப்போ ஏற்படுற மாற்றம் சரியில்லை என்று எண்ணியவன் அனைவரையும் பார்த்து, மொத்த நம்மகிட்ட எத்தனை பேர் இருக்காங்க என்று கேட்டான். மொத்தமா உன்னையும் சேர்த்து 25 பேர். என்ன பண்ண போற என்று வேண்டாவிருப்பாக ஒருவன் விதனிடம் கேட்டான். சரி, அப்படின்னா நம்ம மொத்தமா எல்லாருமே அந்த மலையை நோக்கி போவோம் என்றான். சூரியனும் புதிரான காற்றும். அப்போது அந்த 4-5 ஆண்களும், இதை தண்டா நாங்க அப்பையிலிருந்து சொன்னோம் என்பது போல பேசினார். எல்லாரும் உள்ள போவோம், ஆனா உள்ள எந்த ஒரு ஆபத்து வந்தாலும் இல்ல நீங்க எதை பார்த்தாலும் என் பக்கத்திலே இருங்க, என்னை விட்டு தூரமா எங்கேயும் போயிடாதீங்க என்றான். அப்போது அதில் ஒருவன், ஐயையோ, உன்னோட அலப்பற கொஞ்சம் கூட குறையலப்பா தம்பி, பேய் இருக்கு, பிசாசு இருக்கு, ரத்தத்தை குடிக்கும்னு சொன்ன, இப்ப கடைசியா எல்லாரையும் உன் பக்கத்துல வச்சுக்கணும்னு நினைக்கிறேன் என்று கூறி நக்கல் பேசினான். அப்போது விதனின் அருகில் இருந்த ஒரு இளைஞன், மூடுறியா இல்லையா, இஷ்டம் இருந்தா வா, இல்லனா போய் சாவு, எதுக்கு நம்பி போறவங்களையும் இப்படி பேசுற என்றான். அதற்கு அந்த 4 பேரில் ஒருவன், ஆமாண்டா, இந்த காலத்துல பேய் பிசாசுன்னு சொல்றத நம்புறியா நீ என்று அவனை இலகாரமாக பார்த்தான். நீ படிச்சவன் தானே, இவன் சொல்றத நம்புறியா என்றான். அதற்கு அந்த இளைஞன் பல்லை கடித்து கொண்டு அப்படியே நின்றான். அப்போது விதன் அனைவரையும் பார்த்து, சரி, இப்போதைக்கு உங்களுக்கு தேவையான பொருட்கள் இந்த கடற்கரை ஓரத்துல ஏதாவது கிடைச்சா எடுத்துக்குங்க, நாம நாளைக்கு விடிஞ்சதும் இங்கிருந்து கிளம்புவோம் என்றான். அப்போ இன்னைக்கு நைட்டு என்று அனைவரும் விதனிடம் கேட்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல தான் நானும் இருக்க போறேன், அதனால இந்த கவசத்தை தாண்டி எதுவும் உள்ள வராத, தைரியமா இன்னைக்கு ஒரு நாள் ஓய்வெடுங்க. அனைவரும் படுத்து ஓய்வெடுக்க அப்போது ஒரு இளைஞன் விதனின் அருகில் வந்தான். விதன் என்று அவன் அழைக்க, சொல்லுங்க என்று கூறி திரும்பி பார்த்தான். அவன் அருகே அமர்ந்த அந்த இளைஞன், விதன், உனக்கு இதெல்லாம் எப்படி தெரியும் என்று பிரமிப்புடலும் ஆச்சரியத்துடனும் விதனிடம் கேட்டான். நான் சிறு வயசுலேருந்தே அமானுஷ்ய சக்திகள், சண்டை, மருத்துவம் போன்ற பழமையான புத்தகங்கள்லாம் நிறைய படிச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த டாலர் ஏதோ ஒரு சக்தி படைச்சத, அதனால சின்ன வயசுலேருந்தே நான் தனியாக தான் இருக்கேன் என்றான். எனக்கு இன்னொரு சந்தேகம் என்றான் அந்த இளைஞன். என்ன சொல்லுங்க என்று விதன் கேட்க, நம்மளை தேடி ஏன் இன்னும் யாருமே வரல, நீ சொன்னது இது மறைக்கப்பட்ட யாருக்கும் தெரியாத ஒரு இடமா இருக்கலாம்னு, அது உண்மையா? என்னதான் அமானுஷ்ய சக்தி இருக்குன்னாலும் இருக்கிற இடத்தையே மறைக்கும் அளவுக்கு இந்த பூமியில வலிமையான சக்தி இருக்கா என்றான். அதை கேட்ட விதன் அவனை சுற்றியும் யாரேனும் இருக்கிறார்களா என பார்த்துவிட்டு, நான் ஒரு உண்மையை சொல்றேன், இப்ப அதை கேட்டு நீங்க பதட்டப்படாதீங்க, பயப்படாதீங்க, இதை யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க என்றான். நீங்க இன்னைக்கு பகல் பொழுதா இருந்த சூரியனை பார்த்தீர்களா என்று கேட்டான். பார்த்தேன், அதுக்கு என்ன இப்போ என்று அவன் கேட்க, சூரியன் இந்தியாவில் இருக்கும்போது எந்த பக்கம் இருக்கும்? 12 மணி ஆச்சுன்னா நடுவானத்துல இருக்கும். அது மட்டும் இல்லாம கிழக்கில் உதிச்சு மேற்கில் மறையும். ஆனா இன்னைக்கு நடுவானத்துக்கு அந்த சூரியன் வரல, ஒரு புறம் சாய்ந்துதான் உதிச்சு அதே புறம் சாய்ந்துதான் மறைஞ்சிருச்சு என்றான். அதுக்கு என்ன இப்போ
என்று அவன் கேட்க, இன்னொரு விஷயமும் சொல்றேன் கேட்டுக்கோங்க. இங்க குளிர்காற்று அதிகமா இருக்கு இல்லையா என்று கேட்டான். ஆமா, கடலோர பகுதியில இருந்தா குளிர்காற்று அதிகமா தான் இருக்கும் என்று அவன் கூறினான். அதற்கு விதன் புன்னகைத்துக் கொண்டு, இல்ல, அது விஷயம் இல்ல. குளிர்காற்று அதிகமா இருந்தாலும் அந்த குளிரில் குளிர் மட்டுமே தான் அதிகமா இருக்கு. கடலோரத்துல இருக்கும்போது குளிர்காற்றோட ஒரு வறட்சியான உப்பு காற்று வரும். அதுவும் இங்கு வரல. அதை நீங்க கவனிச்சிங்களா என்று கேட்டான். ஆமா, கடற்கரையில ரொம்ப நேரம் இருந்தா உதடு வறண்டு போயிடும்னு சொல்லுவாங்க. உடலெல்லாம் உப்பு படைஞ்சாப்புல போயிடும்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க அதெல்லாம் இல்லதான். உண்மைதான். அப்படின்னா இது எந்த இடம் என்று அவன் ஆச்சரியமாக விதனிடம் கேட்டான். எனக்கு தெரிஞ்சு இந்திய பெருங்கடலுக்கு கீழே இருக்கும் கிழக்கு அல்லது மேற்கு பக்கமா தூக்கி எறியப்பட்டிருக்கும் என்றான். என்ன சொல்றீங்க என்று அவன் கேட்க, என் யூகம் சரியாக இருந்தால் இன்னும் ஒரு 1000 கிலோமீட்டர் தூரத்துல ஆண்டார்டிகாவே இருக்க வாய்ப்பு இருக்கு என்றான். என்ன சொல்றீங்க? இது உண்மையா இருக்காது. எப்படி ஆண்டார்டிகா அவ்வளவு பெரிய பனிப்பாறைகள் இருக்கும் இடத்துக்கு 1000 கிலோமீட்டர் பக்கத்துல நாம இருப்போம்? அப்படின்னா இங்க இன்னும் குளிர் அதிகமா இருக்குமே என்றான். அப்போது விதன் தன் மார்பில் இருந்த டாலரை தொட்டுக்கொண்டு அவனை பார்த்து, இதோட சக்தி தான் இங்க இருக்கும் அனைத்தையும் நமக்கு ஏத்த மாதிரி மாத்தி கொடுத்துட்டு இருக்கு. இந்த பேய்களை இங்கு உறைந்த தீவுல தான் அடைச்சு வச்சிருக்காங்க. வெளியில இருக்கிறவங்களுக்கு தான் அது தெரியும். நீங்க இந்த கவசத்துக்குள்ள இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த உறைந்த காற்றின் தீவிரம் தெரியல. அதனாலதான் இங்க அதிக பேர் வராம இருக்காங்க என்றான். கண்மூடி திறக்கும் ஒரு கணம். அவர்கள் அவ்வாறு பேசிக்கொண்டு அன்று இரவை கழித்தனர். காலை பொழுது விடிந்தது. வெளியேயே படுத்து உறங்கிக் கொண்டிருந்த அனைவரும் எழுந்து வரும் சத்தம் கேட்டு அவனும் எழுந்தவன் புறப்படுவதற்கு தயாராக, சரி சரி, அனைவரும் உங்களுக்கு தேவையான பொருட்களை எடுத்துக்குங்க என்று கூறினான். அவன் இரு கைகளிலும் 2 இரும்பு பிளேட்டுகளையும் கத்தியையும் வைத்துக் கொண்டான். முதுகில் சில கயிறுகளால் அவனுக்கு தேவையான பொருட்களை கட்டி கொண்டான். அங்கிருந்த பெண்கள் தங்களுக்கு தேவையான சின்ன சின்ன வாட்டர் பாட்டில்கள், கத்திகள், குச்சிகள் என ஆயுதங்கள் போல எடுத்துக்கொண்டனர். அனைவரும் வரிசையாக நிற்க விதன் முன்னே சென்றான். விதலை பின்தொடர்ந்தவர் அனைவரும் அந்த காட்டிற்குள் சென்றனர். கடைசியாக அந்த 5 நபர்களும் வந்தனர். பெரிய வீரன் மாதிரி முன்னாடி போறான், பார்ப்போம் என்னதான் நடக்குது என்று கூறி அவர்கள் பின்னால் வந்தனர். யாரையும் எதையும் அவன் கண்டு கொள்ளவில்லை. நமது நோக்கம் எப்படியாவது நமக்கு கேட்கும் அந்த சக்தியை சென்று அடைய வேண்டும். அது நம்மை காப்பாற்றும் என்று அவன் நம்பினான். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் அனைவரும் நடந்தனர். அப்போது திடீரென்று நின்ற விதன் அனைவரையும் பார்த்து, ஒரு நிமிஷம் இங்கேயே எல்லாரும் ரெஸ்ட் எடுக்கலாம். ஏன் தம்பி என்று அவர்கள் கேட்க, அங்கிருந்த மலையை சுட்டி காட்டினான். நம்ம 2 மணி நேரமா நடந்துகிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஏதேனும் மாறுதல் தெரியுதா? மாறுதலா என்று அவர்கள் மலையை பார்த்தனர். ஒன்னும் தெரியலையே என்றனர். அதற்கு விதன், ஆமா, ஒன்னும் தெரியல, அதுதான் பிரச்சனை. என்ன சொல்ல வர்ற என்று அவன் பக்கத்தில் இருந்தவர் இளைஞர் கேட்க, நம்ம கிட்டப்பட்ட 2 மணி நேரமா நடக்கிறோம். 2 மணி நேரத்துல ஒரு 5 கிலோமீட்டர் நடந்திருப்போம்னு வச்சுக்கிட்டா கூட மலைக்கு அருகிலாவது இல்ல மலையிலிருந்து கொஞ்சம் தூரத்திலாவது வந்திருக்கணும். ஆனா நம்ம ஆரம்பத்துல பார்த்த மலை இன்னும் அங்கேயே தான் இருக்கு. நாம 2 மணி நேரம் நடந்தாலும் அதே தொலைவிலேயே இருக்கிற மாதிரி தான் தோணுது. அதை கேட்டு அனைவரும் அதிர்ந்து, என்ன சொல்ற என்று கேட்க, ஆமா, நான் முன்னாடி பார்த்த மாதிரி தான் இருக்கு என்று ஒருவருக்கொருவர் கூறினர். அப்போது விதன், ஆமா, இதுக்குத்தான் நான் பயந்தேன்.